அதனால வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆண்களுக்கு எங்களுக்கெல்லாம் வருத்தமே கிடையாது. பச்சை போடு கடைக்கு போவீங்க. நாங்களாம் கல் நெஞ்சக்காரங்க தாயி. சரி. பச்சை போடு கடைன்னு எதுக்கு எடுத்தாலும் பச்சை போடு கடை இழுக்காதீங்கம்மா. சரி. அந்த பேய உள்ள போட்டோம்னு சொன்னாதான் வீட்டுல இருக்க பிசாசு அடக்க முடியும். பிசாசுனா பொண்டாட்டி 3 முடிச்சு கட்டி வச்சிருக்குல்ல. சரி. அந்த பேய உள்ள வடிக்கணும் தாயி. அப்பனாதான் வீட்டுல இருக்க பிசாசு நமக்கு கீழ்படியும். ஓ அப்படினா. ஆமா, அதுக்கும் சும்மா போறோம்னு சொல்ல கூடாதுமா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? முன்னாலாவது ஒரு பாட்டுல இருந்துச்சு பாத்துக்கோ. என்ன பாட்டு? எப்படி இருந்துச்சு? என் கையை பார்த்த மாதிரி இருக்கும். 145 ரூபாய். ஒரே சைஸ்ல. சீப்பான ரேட் ஒரே சைஸ்ல இருக்கும். சரி. இப்போ பிராண்ட் இருக்கு பாத்துக்கோ. 1848 டெஸ்ட் மார்க்கிஸ். 1848 தெரியுமா? அதோட ரகசியம் என்ன தெரியுமா? 18 வயசுல குடி, 48 வயசுல போ. உலகத்துல இருந்து என்ன புண்ணியம்? உலகத்துல இருந்து என்ன புண்ணியம் போன்னு அர்த்தம். ஆனா அந்த பாட்டுல 100 மகிமை இருக்கு. என்னன்னு ஓரமா கேள்வி சொல்லுதேன். அந்த பாட்டுல 285 ரூபாய் பாத்துக்கோ. அந்த பாட்டுல இருந்து ஒரு கட்டிங்க கிளாஸ்ல ஊத்திட்டு அந்த பாட்டுல முன்னால வச்சுட்டு ஒரு சைடிஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏமனு கேளு. என்ன காரணம் தெரியுமா? கண்ணை திறந்து வச்சுட்டு குடிக்கலாம் பாத்துக்கோ. மத்த சரக்கு அடிச்சுன்னா கொஞ்சம் காட்டமா இருக்கும், உள்ள போகும்போது சங்கடப்படும். சைடிஸ் ஏதாவது தேவைப்படும். அந்த பாட்டுல மகிமை அப்படி கிடையாது. பாட்டுல முன்னால அப்படி இந்த பையனை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு கட்டிங்க வாயில அப்படி ஊத்திட்டு அந்த பாட்டுல பார்த்தோம்னு வச்சுக்கேன், அதுவா போற யாரும். ஏன் தெரியுமா? அந்த பாட்டோட அமைப்பு அப்படி சிம்ரன் இடுப்பு மாதிரி இருக்கும் தான். ஏன்னா 245 பாத்தியா, சிம்ரன் இடுப்பு பார்த்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வாட்டரை காலி பண்ணிட்டு வீட்டுல போய் கட்டி வச்சிருக்கோமே, அதை பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்? கொஞ்சம் ஓலப்பட்டி மாதிரி இருக்கும். கட்ட முடியாது. கொச்சாங்க வச்சு கட்ட வேண்டியிருக்கு. பாதகத்துக்கு இடுப்புல நிக்க மாட்டேங்குச்சு. ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வர முடியாது. போட்டு கூட்டு வர வேண்டியிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இடுப்பு அழகு, அப்படி அழகு, இப்படி அழகும்பா. இப்ப 3 பிள்ளைக்கு தாயாயிட்டல்ல, என்ன செய்ய? சரி, குழந்தை அழகா தெரியுமா? ஆமா, என்ன செய்ய? சரி, அப்ப பார்த்தா நாகக்கண்ணி பெண் கொடியானவள். நாகக்கண்ணி பெண்ணாள். 30 வயதாச்சு மன்னா, எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. 40 நல்ல வயதாச்சு, இந்த நாட்டையாள ஒரு குழந்தை இல்லை. மன்னவனே 50 வயதாச்சு மன்னா, ஒரு ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல, என்ன ஆதரிக்க யாரும் இல்ல. என்ன ஆதரிக்க ஒரு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத குறைகளை தன் கணவனை அழைத்து எப்படி எழுத புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி